மக்ரோனி பாஸ்தா தோசைக்கு முதல்ல பாஸ்தாவை கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 8 நிமிஷம் எண்ணெயும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு அதை வடிகட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து பழையபடி அடுப்பத்தை வச்சு ஒரு பேனில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை வந்து நான் வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணி போட்டு நீங்கள் உங்களுக்கு நீல வாக்கில் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நல்லா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போடுங்க, நம்ம தோசையாக செய்கிறதுனால. பச்சை கொத்தமல்லியும் சேர்த்து உப்பு செக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் வீட்டில் இருக்க தோசை மாவில் 1/2 டம்ளர் பால், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கடுத்து நம்ம இந்த பாஸ்தா மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இது அப்படியேவும் நம்ம சாப்பிட்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த பாஸ்தா மிக்ஸை இந்த தோசையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இதை வந்து என்ன செய்யணும், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தோசை மாவில் இந்த பாஸ்தாவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். அதனால தான். அதுக்கடுத்து வந்து தோசைக்கல் அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் போட்டு நம்ம வந்து இந்த மாவை அப்படியே உங்கள் ஸ்டைலில் லேசாக தோசையை விட்டு சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே திருப்பியும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப திருப்பியும் போட்டு தோசையை வெந்ததுக்கப்புறம் திருப்பியும் போட்டு எடுத்து அப்போ ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி நம்ம தோசையை எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.